ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வீச்சு குக்கிங் அண்ட் ரங்கோலி. நான் உங்கள் தோழி அமுதா. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கிற சிக்கன் பக்கோடா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யணும்னு இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேங்க. போனோட தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சிக்கனோடு சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கனோட நல்லா சேர்ந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது அந்த பிரைட் ரெட் கலர் வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தயிர் இருந்தனால நான் தயிர் சேர்த்துக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிரோடு நல்லா சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் கடலை மாவு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, சோள மாவு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே 1 ஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் பஜ்ஜி மாதிரி ஆயிரும். 1 ஸ்பூன் சேர்த்தாலும் சரியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்போ தான் நம்ம சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு இல்லைங்க, வெளியவே வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த சிக்கன் பீஸை ஒன்றா சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா சிக்கன் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் கடைசி பேட்ச் சிக்கனை பொரிச்சு எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு நிமிஷம் நல்லா பொரிய விட்டுட்டு இதை நம்ம எடுத்துடணும். இந்த சிக்கனோட இந்த கிறிஸ்பியான அந்த கருவேப்பிலை எடுத்து சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா அப்படி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அருமையான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இந்த சிக்கன் பக்கோடா. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.